hello and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு வீடியோல மேனுவல் ஏர் பம்ப் யூஸ் பண்ணி நம்ம டஸ்ட் கேக்ல எப்படி ஸ்ப்ரே பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோல சில்வர் டஸ்ட் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்ப்ரே பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த மேனுவல் ஏர் ப்ரஷை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். அது மாதிரி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1.5 kg கேக்கு நான் 2 7" டின்ல பேக் பண்ணி 6 லேயர்ஸ் ஸ்லைஸ் பண்ணி டால் கேக்காக செய்திருக்கேன். இப்போ சில்வர் கலர் பெயிண்டிங் செய்ய போகிறதுனால நம்ம ஐசிங் செய்ய போகிறதும் ஒரு லைட் கிரே கலர்லேயே கொடுத்துக்கலாம். அதுக்காக நான் பிளாக் ஜெல் கலர் எடுத்திருக்கேன், மேஜிக் பிராண்டோடது. இதில் நம்ம 1 drop எடுத்தால் போதும். அதை வந்து ஃபுல் க்ரீமில் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த கிரே கலர் ஷேட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கோல்டு பெயிண்டிங் பண்றதா இருந்ததுன்னா எல்லோ கலர்லயே ஐசிங் செய்துக்கலாம். இந்த டஸ்ட் வந்து நமக்கு நிறைய எல்லா கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. ரெட், பிங்க், பிளாக் எல்லா கலர்ஸ்லயுமே இருக்கு. ஸோ நம்ம அந்த கலர்ஸ்ல நம்ம டஸ்ட் ஸ்ப்ரே பண்றதா இருந்துச்சுன்னா அதுக்கு மேட்சிங் கலர்ஸ்லயா நம்ம ஐசிங் கொடுத்துக்கணும். அந்த க்ரீம் யூஸ் பண்ணி கேக்ல ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம எடிபிள் டஸ்ட் ஸ்ப்ரே டெக்கரேஷன் செய்தோம் அப்படின்னா அந்த ஒரு கேக்குக்கு ஒரு டிஃப்ரெண்டான லுக்கு கொடுக்கும். நீங்க தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நான் இது ஒரு 5 kg 3 tier கேக்குக்கு நான் செகண்ட் டயருக்கு இந்த டைப் டெக்கரேஷன் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லை, நான் இந்த மேனுவல் ஏர் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி நம்ம கிளிட்டர் எப்படி கேக்கில் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஷிம்மர் கேக் டெக்கரேஷனில் உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி டஸ்ட் எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லி ரிக்வஸ்ட்லேயும் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதனாலே நான் இந்த கேக்கோட மிடில் டயர்லையா இந்த டஸ்ட் ஸ்ப்ரே டெக்கரேஷன் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து கஸ்டமைஸ்டு கேக்கெல்லாம் இல்லை, அவங்க ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு மாடலில் வேணும் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது உங்களுக்கு வீடியோவுக்கும் யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இது வந்து அந்த டஸ்ட் ஸ்ப்ரே டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கேக்கில் நம்ம ஐசிங் முடிச்சுட்டு இப்போ டேரெக்டாக உடனே வேணாலும் கேக்கில் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் அந்த மேனுவல் ஏர் ப்ரஷ் டூல் பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய பேருக்கு வந்து டஸ்ட் கிளிட்டர் ரெண்டுமே சேமா டிஃப்ரெண்டாக அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இப்போ என் கையில் இருக்கிற டஸ்ட் கிளிட்டர்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு நான் காமிச்சு அதோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். இது கோல்டு, ரெட், இது ரெண்டுமே கிளிட்டர். நான் இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்க, ஜிக்னா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டைப்ல இருக்கும். இது வந்து எடிபிள் தான். நம்ம கேக்ல யூஸ் பண்ணா நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த கிளிட்டர் கையில பட்டுனா பாருங்க ஜிக்னா மாதிரி இருக்கும், பட் வாஷ் பண்ணா அது போயிடும். நான் இப்போ உங்களுக்கு அந்த கோல்டு டஸ்ட் காமிக்கிறேன் பாருங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க, கோல்டு டஸ்ட்டுக்கும் கிளிட்டருக்கும். டஸ்ட் வந்து நல்ல பவுடர் ஃபார்மில் இருக்கும், கிளிட்டர் வந்து அதை விடவும் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும். இது வந்து பிங்க் கலர் டஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கிளிட்டர். ஸோ எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு டஸ்ட்டுக்கும் கிளிட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேனுவல் ஏர் பம்ப் யூஸ் பண்ணி கேக்கில் கிளிட்டர்ஸ் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இதுதான் மேனுவல் ஏர் பம்பு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 சம்திங், அதுலேருந்தே 600 1000 rupees வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ ஹோம் பேக்கர்ஸில் ஒரு பிகினர் ஸ்டேஜ் தாண்டின ஹோம் பேக்கர்ஸ்லாம் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த டூல் கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூல் யூஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான டெக்கரேஷன் எல்லாம் செய்ய முடியும். இந்த மேனுவல் ஏர் பம்ப்ல பாருங்க, இதோட மெயின் பார்ட் இந்த ஒரு பம்ப், இந்த போர்ஷன் தான். ஸோ இந்த டூலோட பேக்ல இருக்கு பார்த்தீங்களா ஒரு ஒயிட் கலர்ல, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரெஷர் கொடுத்து அந்த பம்ப் பண்ணிக்க போறோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா 4 சின்னதாக அந்த மெஷரிங் கப்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் 3 இடத்துல கேப் இருக்கும். அப்புறமா இப்படி ஒரு டியூப் கொடுத்துருப்பாங்க. இது வச்சு தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சில்வர் பெயிண்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மேஜிக் பிராண்டில் உள்ள சில்வர் டஸ்ட் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம அந்த மெஷரிங் கப்பில் நம்ம தேவைக்கு கொஞ்சமாக எடுத்தால் போதும். இதுக்கு கூட இந்த லிக்யூட் எவாபரேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுதான் நம்ம சில்வர் பெயிண்ட் ரெடி பண்ணுறதுக்குள்ள மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ இதையும் அந்த டஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் கிடையாது. டஸ்ட்டு அந்த பியூரிஃபிக்ஸ் கூட மிக்ஸ் ஆகி இருக்கணும். ஒரு வாட்டரி ஸ்டேஜ், அது ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு ஆகிறது மாதிரி எடுக்கணும். ரொம்ப திக்காலாம் இருக்கக்கூடாது. இதில் அந்த ஒரு லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஷேக் பண்ணாலே நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பம்போட ஒன் எண்டில் இந்த டியூப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பாட்டிலெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு செட்டப் மாதிரியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணிக்கிட்ட அந்த சில்வர் பெயிண்டை இதில் வச்சு லாக் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. கரெக்டாக நமக்கு லாக் ஆகலைன்னா நம்ம பம்ப் பண்ணுற டைமில் இந்த சைடில் லீக் ஆகி வரும். அதனால் கரெக்டாக அந்த லாக்கில் படுறது மாதிரியாக டைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது நம்ம பம்ப் பண்ணுற டைமில் சப்போஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே டைப்பில் வராமல் நிறைய திட்டாக வந்து அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்ஸும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையல் பார்த்துக்கலாம். அப்புறமா இதை நம்ம கேக்கில் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கேக்கோட பேக் சைடில் தான் அந்த பம்ப் பண்ணி ஃபஸ்ட்டு ஒன்று செக் பண்ணலாம். ஏதாவது சேம் ஃபஸ்ட் நான் சொன்னது மாதிரி மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கேக்கு ஸ்பாயில் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால இந்த பேக் சைட்லேருந்தே நம்ம அடுத்த மூவ் பண்ணி ஃப்ரெண்டில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கண்டினியூஸாக கேக்கு ஃபுல்லாக கேக்கோட டாப் அந்த சைடில் எல்லாமே பட்டுறது மாதிரியாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆள் வந்து ரொட்டேட் பண்ணும்போது இன்னொரு ஆள் வந்து ஸ்ப்ரே பண்ணால் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் அந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு. இல்லை இப்போ நம்ம ஒரு ஆளே போது ஃபஸ்ட் கொஞ்சம் நேரம் பம்ப் பண்ணிவிட்டு அடுத்தது ரொட்டேட் பம்ப் பண்ணோம் அப்படிங்கும்போது ஒர்க்கு கொஞ்சம் ஸ்லோவாகும், அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக கிடைக்கும். இல்லை நம்ம ஒரே இடத்துல பம்ப் பண்ணி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துல இந்த திட்டாக அது படியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டு வரலாம், நம்ம இந்த டஸ்ட்டை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்னா வாட்டர் வந்து அந்த நம்ம இப்போ ஐசிங் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலே அப்படியே வடிஞ்சு இறங்கி வந்துடும். இந்த எவாப்ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணும்போதே அந்த கேக்கில் பட்டதுமே வேப்பர் ஆகி போயிடும். ஸோ அந்த சில்வர் டஸ்ட் மட்டும் கேக்கில் நமக்கு ட்ரை ஆகி அப்படியே ஒட்டிக்கும். அப்புறமா நம்ம இந்த எவாப்ரெக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல் இருக்கும் சரிங்களா, பட் அது ப்ராப்ளம் கிடையாது. அது எவாப்ரெக்ஸ் கம்ப்ளீட்டாக வேப்பராகி போயிடுச்சுன்னா அந்த ஸ்மெல் போயிடும். எவாப்ரெக்ஸ் எடிபிள் தான், ஸோ அந்த ஸ்மெல் எந்த ப்ராப்ளம் கிடையாது. இந்த மேனுவல் ஏர் பம்ப் யூஸ் பண்ணி நம்ம அந்த டஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், குயிக்காக முடியும். ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு ஈவனாக எல்லா இடத்துலையுமே நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். பட் வந்து அந்த ஷிம்மர் கேக் இருக்கு இல்லையா, அதாவது கிளிட்டர் அப்ளை பண்ணுறது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கேக் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். நல்ல ஒரு சில்வர் ஒரு ஷைனி எஃபெக்ட் அந்த கேக்குக்கு கொடுக்குது பாருங்கள். ஸோ மேனுவல் ஏர் பம்ப் யூஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டெக்கரேஷன்ஸ் வந்து கேக்கில் செய்யலாம். அது மாதிரி ஐசிங் முடிச்சுட்டு நம்ம அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி, அதாவது அந்த சுகர் சிரப்பெல்லாம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த கேக்கை சுற்றி அந்த சிம்ராவோட லைன் பேட்டர்னில் டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம பம்ப் பண்ணாலும் இதை விடவும் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, லேட் ஆனாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.